கர்நாடகா மாநில முதல்வர் டி.கே. சிவகுமார் அவர்கள் வந்துட்டு சிங்கிள் டிஎம்சி நீர் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இதே தமிழக மாநில முதல்வர் விஜய் அவர்கள் வந்துட்டு மேகதாது அணை கட்ட விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுத்து வச்சிருக்காரு. Not even a single TMC of water, bucket of water can be used for irrigation except Bangalore city drinking water. Mekedad is not close to my heart. It is the heart of entire South India. கர்நாடக அரசு தனிச்சையாக காவிரி நதியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட முயற்சி மேற்கொள்வதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அருகே மாநிலங்களின் இசைவு இன்றியும் ஒன்றிய அரசின் ஒப்புதல் இல்லாமலும் மேற்கொள்ளக்கூடாது என கர்நாடக அரசினை அறிவுறுத்துமாறு ஒன்றிய அரசை பேரவை வலியுறுத்துகிறது. கர்நாடக அரசின் விரிவான திட்ட அறிக்கையை பரிசீலிக்கவோ அதற்கு அனுமதி அளிக்கவோ கூடாது என்று மத்திய நீர்வள குழுமத்தையும் இப்பேரவை வலியுறுத்துகிறது. கர்நாடக அரசின் இந்த முயற்சியை முறியடித்து தமிழக விவசாயிகள் நலனை பாதுகாத்திட தமிழ்நாடு அரசு எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் இப்பேரவை தனது ஆதரவை ஒருமனதாக தெரிவித்துக் கொள்கிறது என்னும் இத்தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். இதை மாண்புமிகு உறுப்பினர்கள் முழு மனதோடு ஆதரிக்க வேண்டும் என்றும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதாவதுங்க, கர்நாடக மாநில முதல்வர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னம்னா, சிங்கிள் டிஎம்சி தண்ணி கூட இல்லை, ஒரு பக்கெட் தண்ணி கூட இல்லை, பாசனத்துக்கு வந்து பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதே தமிழக முதல்வர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னம்னா, கர்நாடக அரசு வந்து தன்னிச்சையா காவேரி நதியின் குறுக்கே மேகதாது அணையை கட்டும் முயற்சியை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, எந்த மாநிலங்களின் இசைவு இல்லாமலும் ஒன்றிய அரசின் ஒப்புதல் இல்லாமையும் எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றியிருக்காரு. அதனால வந்துட்டு தமிழக முதல்வர் மேகதாது அணை கட்டுவதை தடுப்பாரா இல்லை கடிதம் வாயிலாவே பேசிட்டு இருப்பாரா? நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம்.